ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தந்திவன் யூடியூப் சேனல்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கிரேசி அங்கிள்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2021 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் காமெடி படம். இதுல ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 42 minutes இருக்கு. இந்த படத்தை சக்தி பாபு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல கணேஷ் பாபு, பார்கவி, லீனா, மனோ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம படத்துல பார்த்தீங்கன்னா 3 ஹீரோஸ், 3 பேருமே பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் சேர்ந்தவங்க, அதாவது அங்கிள்ஸ். அவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்துட்டு வராங்க. 3 பேருமே பயங்கரமான ஒரு பணக்காரங்க. அவங்க 3 பேருமே ஒய்ஃபோட சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிளாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ரொமான்டிக் சிங்கர் வராங்க. அவங்க கூட இவங்க 3 பேருமே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் வந்தது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இது ரொமான்டிக் காமெடி படத்துக்கு ஏற்ற ஸ்டோரி பிளாட் தான். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருக்கு. கேட்கும்போது பெர்ஃபார்மன்ஸைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம 3 ஹீரோஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஹீரோயினா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு காமெடி போர்ஷன்ஸ் அங்கங்க ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா ஃபுல் ஃபிளெஜ்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கேரக்டர் ரைட்டிங் யார் கேரக்டருமே பெருசா எழுதல, ஏனோ தானோ தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. என்னதான் ஒரு காமெடி படமா இருந்தாலும் அதுக்கேற்ற எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா வேணும். அதெல்லாம் இது சுத்தமா இல்லவே இல்லை. ஸ்கிரீன் பிளேஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர கிரிஞ்சா இது எடுத்து வச்சிருக்காங்க. பல சீன்ஸ் அப்படிதான் இருக்கு பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் பெருசா கிடையாது. ஆனா இந்த ஸ்டோரி பிளாட்டே நீங்க ஃபேமிலியோட பார்க்கணுமா வேணாமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிளே ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.